கிச்சன் ரூம்ல பாத்திரம் வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு கபோர்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ ரீசெண்டாக தான் வீட்டு வேலைலாம் முடிச்சோம். அப்பயும் கையோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் ரூமை கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தா பாத்திரம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ ரீசெண்டாக தான் இந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு வாங்கியிருந்தேன். இதே போல இன்னும் 2-3 ஸ்டாண்டு வாங்கினா தான் நம்ம வீட்டில் இருக்கிற பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு இடம் பத்தும் போல. இதுக்கு மேலே நமக்கு இந்த மாதிரி வீடு கட்டுறது ஆல்ட்ரேஷன் பண்ணுற வாய்ப்பெல்லாம் இப்போ அமையுமா அமையாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா விற்கிற விலைவாசி அப்படி. ஏதோ நம்மளால இப்போ என்ன முடியுமோ அந்த அளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. கிச்சன் ரூம்லாம் இதுக்கு மேலே நம்மளால கை வைக்க முடியாது. ரெடிமேடாக அந்த ஸ்டாண்டெல்லாம் இருக்குது இல்லை, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதான். முடிஞ்சா கபோர்டு அடிச்சுக்க வேண்டியதான். அப்புறம் ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்க டல்லா இருக்கீங்க அப்படின்னு. எனக்கு இன்னமும் இந்த பல்லு வலி வந்து சரியாகல. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி 1 வாரம் போல ஆகுது. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா சமைக்க முடியல. இன்னைக்கு லஞ்சுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து கத்திரிக்காய் ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரைஸ் அப்படின்னாவே அடி கனமான கடாயில செஞ்சோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய், கொஞ்சமா வந்து கடுகு, கடலை பருப்பெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, இதை கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கொஞ்சமா மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி ஊற்றணும். முக்கியமா குக் பண்ணும்போது ஹை ஃப்ளேம்ல வைக்கணும். மசாலா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கத்திரிக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 10 to 15 நிமிஷம் போல நல்லா வேக வச்சிடணும். இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சாதத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு நல்லா வடிச்சு இந்த மாதிரி ஆற வச்சு தான் கிண்டணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் ஒரு மாதிரி ஆகிடும். கடைசியாக நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச சாதத்தை போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கிண்டணும் அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் ரைஸ் ரெடிங்க. அடுத்துக்கு யூனிஃபார்ம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தச்சு கொடுத்துட்டாங்க. இந்த 1 வீக் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு போனாலும் ஸ்கூலில் எதுவும் சொல்ல மாட்டாங்கடாமு. கலர் ட்ரெஸ் போட்டு போன்னு சொன்னால் ஒரே பிடிவாதமாக இல்லை, நான் கரெக்டாக யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு போவேன், எல்லாம் ஃபைன் கேட்பாங்கன்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. புது யூனிஃபார்ம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. குட்டிமாவை இந்த லுக்கில் பார்த்தா அந்த சூரிய வம்சம் படத்தில் ஒரு தம்பி கேரக்டரில் ஒரு பொண்ணு வருவாங்கல்ல, அந்த குட்டி தம்பி மாதிரியே தெரியுதுங்க.